வங்கியோ ஸ்டேட் பேங்கோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோ அல்லது இந்தியன் பேங்கோ இந்தியை திணிச்சிட்டே இருந்ததுன்னா நாங்கள் பரப்புரை செய்து இனிமேல் இந்த வங்கியில் காசு போடாதுன்னு சொல்லணும். இருக்கிற கணக்குகள் எல்லாம் மூடுங்கன்னு சொல்ல வேண்டிய போராட்டம் நடக்குது. இங்கே இருக்க பிரைவேட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, பல பிரைவேட் பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இதெல்லாம் பேங்க் இருக்குல்ல, அவன் யாரா இந்தியில் போடுறானா? அவனுக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கே இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அறிவு இவங்களுக்கே இல்லை. பிரைவேட் பேங்க்ல இந்தியே போடலை, அவனுக்கு வியாபாரம் நல்லா பண்ணுறான்ல, அப்போ உனக்கு மட்டும் எதுக்கு இந்தி? இப்போ நான் இதில் ஒன்று சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நாங்கள் இந்த போராட்டம் நடத்தின உடனே இந்த சவுகார்பேட்டையிலிருந்து 2 மார்வாடிங்க எங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லி அவங்க போய் வழக்கு கொடுக்குறலாம் அவங்க உரிமை, வழக்குக்கு பயப்படுறவங்க கிடையாது நாங்கள். ஆனால் என்ன சொல்றதுங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியை அழித்தால் மார்வாடிகளுக்கு பிரச்சனை, நம்முடைய பண்பாடு அழிந்து விடும், ஆகவே மார்வாடிகளை ஒன்று கூடுங்கள் இவங்களுக்கு எதிராகன்னு வீடியோ போடுறாங்க. இல்ல அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வணிகம் பண்றாங்க, தமிழர்கிட்ட வணிகம் பண்றாங்க. நம்மோடு இங்கே வணிகம் செய்யக்கூடிய மார்வாடிகள் நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்க வழக்கு போடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து போராடுறதுக்கு வான்னு திரட்டுறான். நீ ஓம் ஊர்ல ஓம் மொழியை பாதுகாக்க என்னோட செஞ்சுக்கோ. தமிழ்நாட்டுல இங்கே தமிழ் மொழிக்கு எதிராக மார்வாடிகள் ஒன்று கூடுன்னு ஆரம்பிச்சோம்னா உன் கடை எதுவும் நடத்த முடியாது சொல்லிட்டான். இங்க எதுவும் பிசினஸ் பண்ண முடியாது. வந்தியா, வியாபாரம் பண்ணியா, எல்லாத்தோட சேர்ந்து இணக்கமா இருந்தியா போ. இங்கே தமிழ் மொழிக்காக உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் மேல நீ வழக்கு போடு, அவங்களுக்கு எதிராக ஒன்னாவா போராடவான்னு இங்க குரல் கொடுத்துட்டு இருந்தேன்னா மார்வாடி கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஏன் மீண்டும் சொல்றேன்னா, 1956லயே இந்த மார்வாடி கடைகள்லாம் மூட வேண்டும் என்று தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவெல்லாம் போராட்டம் நடத்தின காலம் இருக்குது. மறந்துடாதீங்க, சவுகார்பேட்டைக்காரன் மறந்துடக்கூடாது. அதனால இது என்னன்னா, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாணவர்கள் ஏதோ போராட்டம் நடத்திருக்காங்க கோடம்பாக்கத்துல. அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் டெல்லியில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த மார்வாடிங்க போயிருக்கிறாங்க. இவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ் காரன்னு இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்த்தா தெரியுது. பிஜேபியோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆளுங்க பிஜேபி இவங்க சேர்ந்து இருக்கிறாங்க. மார்வாடிக்காரங்க வியாபாரம் பண்றது பண்ணிட்டு பேசாம போக வேண்டியதானே? எங்க மொழி பிரச்சனைக்காக நாங்க போராடிட்டு இருக்கும் பொழுது மார்வாடிக்கார சேட்டுகளுக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா பிசினஸ் பண்ணமா வேலையை பார்த்தோம்னு இருக்க மாட்டீங்களா? இப்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்களை வைத்து இதே போல தமிழர்களுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக பரப்புரை செஞ்சுட்டு இருந்தா மார்வாடி கடைகளை நிராகரிங்க புறக்கணிங்கிற போராட்டத்தை அங்க எடுக்க வேண்டி இருக்கும். நாங்கன்னா தனி அமைப்பு அல்ல, நூற்றுக்கணக்கான அமைப்புகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். தோழர் வேல்முருகன் அவர்கள் இந்த கோரிக்கையோடு இதற்காக பல முறை குரல் எழுப்பியவர், பல மன்றங்கள் எழுப்பியவர், போராட்டத்தை நடத்தியவர். அதனால் நாங்கள் எல்லாருமே இதே கோரிக்கையோடு ஒற்ற கருத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த போராட்டம் நிச்சயமாக தீவிரமடைவதற்கான இத்தனை பின்னணிகள் இருக்குங்கிறது தான் அதனுடைய உண்மை. மார்வாடிகள்ல தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நிற்கிறதெல்லாம் காமெடிங்க. அது மாறி இருக்காங்க நிச்சயம். அதாவது என்னன்னாங்க, மொழி சிறுபான்மையினராக இங்க ஜனநாயகத்தில் பங்கெடுக்கிற பத்தி யாருக்கும் விமர்சனம் இருக்காது. ஆனா இங்க மாநிலத்து அரசியலை கொண்டு திணிக்கிறத ஏற்றுக்க முடியாது. இங்க இருக்க மார்வாடிகள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு மார்வாடிகளோட கட்சியை இங்க வளர்த்தோம்னு நினைச்சாங்கன்னா அது கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும். நீங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ உனக்கு கொண்டு வருவோன்னு ஏதாவது விபரீதமா நீ செஞ்சேன்னா உன் கடையில எல்லாம் நாங்க இனிமேல் பொருள் வாங்கக்கூடாதுன்னு தமிழ்நாடை முடிவெடுக்க வேண்டியது. அதனால ஒரு எம்எல்ஏக்கு ஆசைப்பட்டு, ஒரு கவுன்சிலருக்கு ஆசைப்பட்டு, பிஜேபிக்காரன் சொல்றதை கேட்டு ஆசைப்பட்டேன்னா ஒட்டுமொத்த மார்வாடி கூட்டத்துக்கு சேட்டு கூட்டமும் வணிகத்தை இழக்க வேண்டி வரும். இது எங்க எச்சரிக்கையெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் அதுக்கான போராட்டம் நீண்ட காலமா இருக்குது. கேரளாவுக்குள்ள சேட்டு மார்வாடி போக முடியல, அங்க போக முடியல. இங்க மட்டும் விட்டுருக்கோம்னா இங்க நம்ம யாரையும் தடுக்கிறது இல்லை, யாரும் எதிரியா பாக்குறது இல்லை. அந்த பண்பை புரிந்து கொண்டு நடந்துக்கிட்டா அவர்களுக்கும் அவர் வணிகத்திற்கும் நல்லது. இல்லைங்க, அவங்களுக்கு குறைச்சலாம் இடம் போடல. அவங்க இந்தி திணிப்பும் சமஸ்கிருதத்தில் ஒளிபரப்பும் தமிழ்நாட்டிற்குள் செய்ய ஆரம்பித்த பொழுது எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, தூர்தர்ஷனுக்கு எதிரான போராட்டம்.
சரிங்களா? இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொன்னதுக்கு அப்புறம் முதல் முறையாக நான் தூர்தர்ஷனை பார்க்கிறேன். இந்த 17 வருஷத்துல முதல் முறையா தூர்தர்ஷன் சேனல் வந்து இங்க பேட்டி எடுக்க வந்திருக்கிறாங்க. இத்தனை வருஷம் வந்ததில்லை. அப்ப அவங்களுக்கு முறையா நாங்க செய்தி சொல்லணும்ல. அதனால தூர்தர்ஷனுக்கும் சேர்த்து செய்தி சொல்லிட்டோம். வேற விஷயம் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். இது வந்து ரொம்ப, அதாவது என்னன்னா, பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிராக இருக்கிறோம்னா எல்லா பெண்களுடைய உரிமைகளையும் மதிக்கக்கூடிய, எல்லா பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைக்கு எதிரான நிலைப்பாடு தான் அரசியல் நிலைப்பாடு. தேர்தலுக்காக ஸ்டண்ட் அடிச்சா அவங்க உண்மையான முகம் வெளியில வருது. அதுதான் அதனுடைய. நீங்க பெண்களை மதிக்கிறவங்களா இருந்தா உங்க வீட்டிலே பெண்கள் இருக்காங்க, சரிங்களா? பெண்கள் பல்வேறு பணிகளில் இன்னைக்கு ஈடுபடுறாங்க. எல்லாத்தையும் மதிக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் மதிக்கணுமா இல்லையா? அது மதிக்காத ஒரு பேச்சு என்பது வந்து மிக மோசமானது, கண்டிக்கத்தக்கது. அது கட்சி கடந்து எல்லாருமே கண்டிக்கணும். எங்க கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சிட்டோம்.